உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து. 54 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 10 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழப்பு. மின்கசிவால் மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்து. விசாரணை நடத்த 2 நபர் குழுவை அமைத்தது உத்தரப்பிரதேச அரசு. அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர் மாநாட்டில் கிடைத்த முதலீடு குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா? அரியலூர் விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த சட்டப்பேரவை தேர்தலை போலவே 2026 தேர்தலிலும் அமோக வெற்றி பெற உழைக்க வேண்டும். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக திமுக நிர்வாகிகள் தகவல். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. சென்னை, திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தன்னை கொல்ல வந்தவனை மன்னித்தாலும் கட்சிக்கு துரோகம் செய்தவனை மன்னிக்க மாட்டேன். காட்பாடி தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆவேசம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? தற்போது இபிஎஸ் முதலமைச்சராக இல்லாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நெல்லை மாவட்ட நில இடுப்பு வட்டாட்சியர் செல்வகுமார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்ட புகாரில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. சென்னை குன்றத்தூரில் அதிக இடங்களில் எலிமருந்து வைத்ததால் குழந்தைகள் இறந்ததாக போலீஸ் விசாரணையில் தகவல். தலைமறைவாக உள்ள எலிமருந்து நிறுவன உரிமையாளருக்கு வலைவீச்சு. திருவண்ணாமலையில் பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். அண்ணாமலையாரை மனமுருகி வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் களை கட்டிய தேவ் தீபாவளி பண்டிகை. கங்கை நதிக்கரையில் அசத்தலாக அரங்கேறிய வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோ. திருப்பூர் அருகே கடனில் வீடு உள்ளது என பெயிண்டால் எழுதி வைத்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 2 மாத வீட்டுக்கடன் தவணையை செலுத்தாததால் மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரை 3-1 என கைப்பற்றியது இந்திய அணி. கடைசி போட்டியில் 135 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 47 பந்துகளில் 10 சிக்சர் 9 பவுண்டரிகளுடன் 120 ரன் குவித்த திலக் வர்மா. மீண்டும் சதம் விளாசி கம்பேக் கொடுத்த சஞ்சு சாம்சன். ஐபிஎல் ஏலத்துக்கான இறுதி பட்டியலில் 366 இந்திய வீரர்கள் உட்பட 574 வீரர்களுக்கு இடம். பீகாரைச் சேர்ந்த 13 வயதான வைபவுக்கும் வாய்ப்பு.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வளம் பெற்றார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. 159 இடங்களில் வெற்றி வாகை சூடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜான்சியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு 10:35 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் தீயில் கருகியும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து 44 பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. அதில் 16 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அருகே உள்ள அறையில் ஏராளமானோர் சிக்கிக் கொண்ட நிலையில் மருத்துவமனை ஊழியர்கள் ஜன்னல்களை உடைத்து அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து ஏராளமானோர் மருத்துவமனையில் குவிந்தனர். குழந்தைகள் உயிரிழந்ததை பார்த்து உறவினர்கள் கதறி அடித்தது காண்போரை கலங்கச் செய்தது. முதல் கட்ட விசாரணையில் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து 12 மணி நேரத்தில் அறிக்கை அளிக்கும்படி 2 காவல் உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று இரவு திருவாரூர், நாமக்கல் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வளிமண்டல சுழற்சி மற்றும் பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக பரவலாக மழை பொழிந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பரவலாக கனமழை கொட்டியது. சேந்தமங்கலம், விளமல், வண்டாம்பாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. விளைநிலங்களில் போதிய தண்ணீர் இல்லாமல் தவித்து வந்த விவசாயிகள் இதனால் சற்று நிம்மதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் 1 மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் தூத்துக்குடியில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. அத்திமரப்பட்டி, கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்ததால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் சிரமத்தை சந்தித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்று வட்டாரங்களில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பகலில் விட்டுவிட்டு மழை பொழிந்தது. கண்ணமங்கலம், ஆரணி, படவேடு பகுதிகளில் கனமழை பொழிந்தது. ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், கலவை பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் இதமான சூழல் நிலவியது.